ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு மோர் இல்லைனா ஜூஸ்னு சொல்லலாம். ஆலோவேரா ஜூஸ் இல்லைனா மோர் தாங்க அது. இது வெயிட் லாஸ்க்கு, நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாம் ரொம்பவே நல்லது. வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மோர் செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து ஆலோவேரா. இந்த அலோவேரா வந்து நீங்கள் 7 டைம்ஸ் அட்லீஸ்ட் 7 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி அந்த வழவழப்பு தன்மை போகிற வரைக்கும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அலோவேரா வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற அல்சர், அதாவது வயிற்று புண்ணை வந்து நல்லா க்யூர் பண்ணுற ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இந்த அலோவேராக்கு இருக்குது. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது வந்து க்ரீன் சில்லி. ஒன்றே ஒன்று போதும். அதே வந்து டீசீட் பண்ணிக்கோங்க, அதாவது விதையெல்லாம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு 1 இன்ச்சு பீஸை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து புதினா ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மோருக்கு. அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 2 கப் எடுத்துருக்கோம். இது கூட வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு தாராளமாக நமக்கு மோர் கிடச்சிடும். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்ல கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு கூட. இது வந்து சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். பனங்கற்கண்டு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டயபிட்டிஸ் இருக்கிறவங்க பனங்கற்கண்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிங்க் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு, இந்துப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம், அசஃபோட்டிடா, அது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ தயிரை தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கப் தயிர், அது கூட 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி ஃபைனலாக பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான, ரிஃப்ரெஷிங்கான, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆலோவேரா ஜூஸ் இல்லை மோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மாயா பஜாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.